கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அந்த ஒரு சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி உடல்நல சரியில்லையா யாருக்குப்பா அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் வெளியில் சொல்ல முடியாத வியாதி அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு சிறிது காலம் என்னை வந்து காப்பாற்றி கொடுக்கணும், சிறிது காலம் காப்பாற்றி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துற வரைக்கும் அது கொஞ்ச நாளைக்கு நான் இருக்கணும்னு என்னை வந்து கேட்க வந்திருக்கேன், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே இன்னும் கொஞ்சம் காலம் நீ நினச்சது போல் உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து விட்றேன். என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு, நீயும் போ. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து, அதே போல் இன்னும் சிறிது காலம் கருப்பை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? அதே போல் அமைச்சு தரேன். இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு உன் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறம்போ. இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. வர்றேன் ஞாயிறு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கொஞ்ச காலம் நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வியாதியே வந்தது தடம் தெரியாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். புதுசாக இன்னொரு வியாதியும் வந்திருக்குதுன்றிருக்கேன், அப்படி தானே? அதனால் அந்த 2ஐயும் நான் படிப்படியும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் வீரபாண்டி வச்சுப்பா. வீரபாண்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ வந்து நம்ம ஒரு விரயம் பண்ணணுமா, ஏதோ ஒன்று விற்கணுமா, அப்படி தானே பண்ண. அதனால் விற்றாத்தான் இப்போ தப்பிக்க முடியும். ஒரு காலத்தில் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தேன், அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியாமல் இப்போ எல்லாமே வந்த வழியிலேயே போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி இதை விற்றாத்தையும் இப்போ தப்பிக்க முடியும், அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன்டாமானே, உனக்கு சீக்கிரமாகவே விற்று கொடுத்துறேன். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு அதே போல் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. உனக்கு விரயம் சீக்கிரமாக உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு திருமணத்துக்கும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே உனக்கு இழந்த சொத்தை மீண்டும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல? கிட்டவா இப்போ போனால் போயிட்டு போகுது. அதனால் அடிமாட்டு ரேட்டுக்கெல்லாம் கேட்க மாட்டேன். நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக நல்ல ரேட்டுக்கு ஒரு பார்ட்டி உனக்கு நான் பிடிச்சி கொடுத்து மீண்டும் இன்னொரு வியாபாரத்தை கொடுத்து 2.25 வருஷத்துக்குள்ளே உனக்கு இழந்த சொத்து மீண்டும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டாமானே. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வா. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்போ. அது எல்லாமே உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். இப்போ விரயத்தை பண்ணி அதிலிருந்து தப்பிக்க வச்சுறேன். அடுத்தடுத்து உனக்கு வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சும் கொடுத்துட்றேன். வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி. அதே போல் இருந்தது அத்தனையும் உனக்கு மீண்டும் 300 ரூபாய்க்கு உனக்கு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? நாங்கள் அரிப்பம் கூடவே வரம்போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ தேவையில்லாத ஒரு உறவு கணவர் வந்து தொந்தரவு பண்ணிவிட்டு பெரும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அதனால் சொத்து பத்து எல்லாமே போயிடுச்சு, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி என்னை எப்படி அவனை திருத்தி கொடுத்து எனக்கு நல்லபடியாக குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். அப்படி தானே மகளை வந்த போய் காலில் விழுந்துட ஓடு. நல்லபடியாக அவனை திருத்தி கொடுத்து அதே போல் மறுபடியும் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி அதே போல் தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அவனை திருத்தி கொண்டு வந்து கொடுத்தா போதும் இல்லை? கிட்டவா. சாப்பிட்றதுக்குள்ளே கொண்டு கொடுக்க முடியுமா? இதை சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கருப்பசாமி என்னை வந்து பார், எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு சீக்கிரமாகவே அவனை திருத்தி கொடுத்து அங்கேருந்து பிரித்து அதே போல் உனக்கு கருப்பசாமி இருக்கிற சொத்து போனால் போயிட்டு போகுது, இருக்கிறத உனக்கு நான் காப்பாற்றி உனக்கு கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி எப்படியே சொத்தை விற்று கொடுத்து எனக்கு அதுலேருந்து எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும்னு வந்திருக்கேன் ஒருத்தன். குறி 1 செக்யூரிட்டி யாருப்பா? செக்யூரிட்டி குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஊருப்பா. சரி, கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழு. இப்போ என்னுடைய மகனுக்கு வந்து வேலை போயிடுச்சு, அதனால் வேலை நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுக்கணும். உனக்கு வேலை போச்சாப்பா, உனக்கு மகனுக்கும் வேலை போயிடுச்சு. சரி, 2 பேரும் போய் காலில் விழுந்துட்டு வா.
அதனால் மகனுக்கு வேலை போன காரணத்தினால இப்போ தண்ணி வேறு அடிச்சிட்டு இருக்கான். நீ போய் வெளியில் குறைப்போன நான் கூப்பிட்றேன். உன் மகன் வேலையும் போச்சு, திருமணமும் நடக்காதனால இப்போ சரக்கு அடிக்கிறதும் இப்போ பழக்கம் வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு வேலை இந்த மாதம் கடைசிக்குள்ளே உனக்கு வேலை கிடச்சிடும். சரியா? அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் அவனை திருத்தியும் கொடுத்து, அதே போல் நல்லபடியாக உனக்கு திருமணத்தையும் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன். அதே போல் அவனை திருத்தியும் கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் என் பேத்தி ரெட்டை பிள்ளைக்கு வந்து திருமணம் நடக்கணுமா? 2 பேர்த்துக்கு திருமணம் நடக்கணுமா? அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா. 2 பிள்ளைகளுக்கு இதை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கணும். ஒரு கல்யாணம் நடந்து ஒரு 4 நாள் 5 நாளில் ஒரு சிக்கல் ஆகி போச்சான். அப்படி ஆயிடுச்சா? ஆச்சா அவளியா? அதனால் கருப்பசாமி உனக்கு அதையெல்லாம் மாற்றத்தை உருவாக்கி நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு திருமணம் நடத்தி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரம்போம். நான் அமைச்சு தந்துறேன். வர அம்மாவாசைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என்னுடைய மகன் வந்து கண்டக்டர் வேலை செய்கிறான். மகன் வந்து கண்டக்டர் வேலை செய்கிறான். அப்படியே மகளை அதனால் டியூட்டியில் ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டேன். இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் விருப்பம் இல்லாமல் போயிட்டுருக்கேன். அப்படியே இல்லையா? போய் காலையில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி இப்போ டியூட்டியில் எல்லாம் கூட போனவனெல்லாம் சரி, கூட போனவனெல்லாம் பர்மனெண்ட் ஆகிட்டான். இவனை மட்டும் பர்மனெண்ட் ஆகாமல் டெம்பரவரியாக போயிட்டுருக்கான். அதை கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி குடிப்பழக்கத்தையும் படிப்படியாக உனக்கு சரி பண்ணி வேலையில் பர்மனெண்ட் பண்ணி சொன்னபடி கேட்க வச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். இதை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார். நான் பணத்துக்கு தான் இப்போ அப்புறம் உன் மகனுக்கு மட்டும்தான் இப்போ உத்தரவாயிருக்கு. நீ நினச்சதோடு உனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். வியாழக்கிழமை என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் அப்படியே காரமடை வச்சுப்பா. காரமடை யார் நர்சரி வச்சுருக்கிறது? யார் இப்போ நர்சரி? கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி வியாபாரமும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுக்கணும். அதே வழி இப்போ கடனும் ஆகிப்போச்சு. அப்படித்தானே மனே? அதனால் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக வியாபாரத்தை கொடுத்து, அதே போல் உனக்கு கடன் இருக்கிற கடனையும் எண்ணி 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே கடனையும் நீ சம்பாரித்து கடனை கட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அதனால் மாதத்தில் 2 டைம் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துடணும். நீ நினச்சது போல நாளையிலேருந்தே உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். இதை 4 அறுத்து போட்டுரு. தொழில் செய்கிற இடத்துல அதை கொண்டு இவனோட இருப்படத்தில் வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறப்போ கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் அது வந்து நம்மளுக்கு தான். அது நம்மளுக்கு தான். அதனால் நீ அதை தைரியமாக இருக்கலாண்டாமானு. அதில் எங்கே போய் முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு உனக்கு சாதகமாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி உன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால கருப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்னு போய் பார்க்கும்போது மகளுக்கு இப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நிரந்தரமான வாழ்க்கைக்கும் உனக்கு தொலாவி பார்த்து நல்லபடியாக சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். மகன் இப்போதைக்கு போயிட்டுருக்கிற வேலைக்கே போகட்டும். நீ நினச்சது போல் சீக்கிரமாகவே உனக்கு அதுவும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பன் பேர் சொல்கிற அளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ கட்டிகிட்டு இருக்கிற வீட்டிலையும் எந்த இடைஞ்சலும் வராது. அதனால் நம்ம ஜெயிக்கிறது நம்ம தான். கருப்பன் கூடவே வரம்போம். அப்படியா? சரி, நான் கொடுக்குற கனியை தேய்ச்சி குளிக்க வச்சிடலாமா? இதை தனியாக வச்சுக்கோ, கொடுத்துரு. ஓரளவுக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை உன் சகோதரனுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி கந்தர்வர் கோட்டை வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே போச்சு. எல்லாமே போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி தொழிலும் போயிடுச்சு, நிம்மதியும் போயிடுச்சு. இப்போ கடனும் ஆயிட்டான்.
அதுபோல் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து, அதே போல் உனக்கு தொழிலும் மீண்டும் அதே உனக்கு தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக எல்லாத்துக்கு முன்னாடி தடனம் வந்து நிற்க வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டுவான். தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததும் போச்சு, தனியாக தொழில் வச்சுருந்தோம் அதுவும் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து வரேன், மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து வரேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வைக்கணும், சரியா? மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. சரிப்பா, மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு ஒரு டைம் போட்டு உனக்கு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே உனக்கு கடன், தொழில், அதே போல் வருமானம் அத்தனைக்கும் கர்ப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து பழையபடி இப்போ நம்ம ஊருக்கு போகலாம்னாலும் கூட ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பொறுமையாக இருக்கு. நீ நினச்சது போல் அதையெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி நீ நினச்சது போலயே கர்ப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி எல்லாத்துக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து கடன் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போம். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார். கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நம்ம இடம் வாங்கி விற்கணும், அதனால் புரோக்கர் வேலை செய்யலாம்ன்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கான். அதுலேயும் பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைப்பா. அதனால் கம்பெனி தான் வந்து வேலையில் போய் அமைச்சு பார்க்கலான்னு பார்த்தோம், அதுவும் பெருசாக ஆள் எதுவும் அமையலை. அப்படி தாண்டாமான அப்படியே இல்லையா? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கர்ப்பசாமி நாளையிலிருந்து இந்த ஆடி முடியட்டும், அதுக்கு மேலே நாளையிலிருந்தே உனக்கு போகிற வகை தொழிலுக்கு வருமானத்துக்கும் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போலே ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த ஆண்டு முடிஞ்சிருக்கும். 2026 பிறக்கிறதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்துக்கும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா, மாதத்தில் 2 டைம் தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. நீ நினச்சது போலேயே நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றி போகிற இடத்துல வேலைக்கு இல்லைங்காமல் உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. நான் கர்ப்பசாமி அமைச்சு தரம்போம், நாளையிலேருந்தே அமைச்சு தரம்போம். கர்ப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் அதனால் கர்ப்பசாமி அதனால் குடியும் குடித்தனமாக இருக்கான். அதனால் அவனை மனசை மாற்றி அவனை சொன்னபடி கேட்க வச்சு குடும்பத்தோடு நல்ல முறையாக வாழ வச்சு நல்லபடியாக தொழிலுக்கும் கர்ப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டுவான். நீ நினச்சது போலேயே அவனை திருத்தி கொடுத்துட்றேன். அதே போல் கர்ப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நல்லபடியாக குடியும் நிப்பாட்டி இன்னொரு பழக்க வழக்கமும் சரியில்லாமல் இருக்குது. அப்படி தானே? அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வரணும், குடும்பத்தோடு சேர்த்து வச்சு நல்லபடியாக வாழ வச்சு அவனையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? வர வியாழக்கிழமைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து எனக்கு கொடு. நீ நினச்சது போலயே நான் கர்ப்பசாமி சீக்கிரமாகவே அவனை திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறப்போ. கர்ப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் வெங்கமேடு வச்சுப்பா. வெங்கமேடு கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கர்ப்பசாமி உனக்கு தொழிலுக்கு கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துட்டாமான தொழிலுக்கு. இப்போ காதுக்கு வந்துச்சா வரலையா? இப்போ வரும், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். அதே போல் கர்ப்பசாமி பணத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஓடி போய் பார்த்தேன், அவசரத்துக்கு அது சரியாக வராது. அதனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்கோம், அதுவும் இப்போ சரி வராது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஓர்சல் பண்ணணும். அதே போல் நேர காலங்களும் சரியாக அமையணும். அதனால் வர தை மாசிக்கு மேலே நீ பண்ணலாம், சரியா? அதே மாதிரி இப்போ அவசரத்துக்கு நீ எதிர்பார்க்குற மாதிரி இப்போ அமௌண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், சரியா? உனக்கு தொழில் கொடுத்து முதல்ல கடனை கட்டி நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். போய் காலைல வந்துட்டு வா. கட்டட தொழில் பண்ணுறியா? சரிப்பா. அதே போல் உனக்கு தொழில் ஒரு வாரம் பொறுத்துக்க, அப்படியே படிப்படியாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதில் கடனையும் கட்டிடலாம், நல்லபடியாக வாழ்ந்துடலாம். புதுசாக கம்பெனி வைக்கிற தொழில் அது சரியாக வராது, அதானே வைக்கலான்னு இருந்த. அதனால் அந்த தொழில் சரியாக வராது. இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு, அதுக்கப்புறமா ஒரு முயற்சி எடுக்கலாம். சொன்னபடி கேட்காம வச்சு அப்படின்னா போடுற முதல் வேஸ்ட்டு தான். அதனால் இப்போ போடுறதுக்கு கையிலையும் இல்லை, அப்படி தானே? அதனால் வந்து கையில் பணம் வந்தாலுமே இப்போ போட வேணாம். உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். வேலையும் இன்னும் ஒரு வாரத்தில் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு, நான் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு இதில் ஆலயம் கட்டிட்டு இருக்கிறது யாருமான, கோயில் கட்டிட்டு இருக்கிறது யார்?
நீ தான் கோயில் கட்டிட்டு இருக்கிறியா? நீ ஆரம்பிச்சிருக்க. எனக்கு என்னோட சகோதரி ஓம் சக்தி கோயில் யார் கட்டுறா? நீ கட்டுறியா? நீ உட்காரு, கூப்பிட்றேன். நீ கட்டிகிட்டு இருக்க, நீ போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் கர்ப்பசாமி அதுவும் அப்படியே நிற்கிது. வாழ்க்கை அப்படின்னு ஓடி போய் பார்க்கும்போது அதுவும் பிரிஞ்சு போய் நிற்கிது, அப்படி இல்லையா? அதனால் இப்போ அதுவும் சேர்த்து வச்சிடணும். அதே மாதிரி இப்போ இதுவும் தடையில்லாமல் எனக்கு வேலை நடக்கணும். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு உருவாக்கியும் விடணும். அப்படி தண்டமானே போய் காலைல விழுந்துட்டோம். சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி ஆலயத்தையும் நான் கொடுக்குற கனியை 4 அறுத்து போட்டுரு. நல்லபடியாக உனக்கு நாளையிலேருந்தே படிப்படியாக வேலையாகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு சீக்கிரமாக உனக்கு சேர்ந்து வாழணுமா? அப்படி தானே கேட்டேன். சேர்ந்து வாழ வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து நான் உனக்கு சீக்கிரமாக திருத்தி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதை பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரும். நாளையிலேருந்து வேலை தொடங்கு. நீ நினச்சது போலே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? ஆதியூர் போயிடுச்சுப்போ. ஆதியூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? சரிப்பா, சரி. நீ கேட்ட வரத்தை எல்லாமே கொடுத்தேன். கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலும், குடும்பத்துலேயும் கொஞ்சம் சிக்கல். நம்ம எடுத்தது எல்லாமே மன நிறைவே இருந்தாலும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி நிம்மதியாக இல்லாமல் இருக்கும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு நாளையிலிருந்து உனக்கு படிப்படியாக எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? நீ ஒன்று என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்? அப்புறம் அப்புறம் எங்கே பால் வாங்கினது? எனக்கு இப்போ வேணுமே. யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டு வா. ஓடு, 3 பேர் இங்கே உட்காரு. யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டு வாங்க. எந்த ஒரு பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் லோன் ஆன மாதிரி என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இருந்தாலும் லோன் ஆனாலும் அதுக்குண்டான பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி அதுலேருந்து எனக்கு ரிலீஸ் ஆக முடியலையே, அப்படி தாண்டமானே? அதனால் இன்னொரு 9 நாள், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் 9 நாள் பொறுமையாக இருக்கணும். நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த மாதம் முடிஞ்சிடணும். அடுத்த மாதத்துலேருந்து தான் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். அதே போல் படிப்படியாக உனக்கு அமைச்சு தந்துடுறேன். பெரிய வியாபாரத்துக்கெல்லாம் எதுவும் போக வேணாம். படிப்படியாக நீ சின்ன வியாபாரத்துக்கு போ. அண்ணு கண்ணாடி வருமானத்துக்கு உனக்கு அண்ணு கண்ணாடி உனக்கு நான் கொடுத்துறேன். உனக்கு ஒன்று கண்ணுக்கு காட்டுன்னு இல்லை, அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். 9 நாள் வரைக்கும் அந்த நெருக்கடி இல்லாமல் நாளையிலேருந்தே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடலாம். அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் இப்போ 2 பேர்த்த வச்சு இப்போ இறங்கி கேஸ் போட்டு அதில் நடத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். இருந்தாலும் அவன் 2 பேர் கரெக்டாக எடுத்து நடத்துவானா, இல்லை மறுபடி இப்படியே தான் பண்ணுவானா அப்படின்னா அவன் ஸ்டெப் எடுத்தான்னா நடந்துடும். ஆனால் அவன் எடுக்காமல் இருக்கான். அவங்ககிட்ட போய் நீ பேசணும். நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் பேசு. சீக்கிரமாகவே முடித்து அந்த கேஸையும் முடித்து நமக்கு வர வேண்டியது வந்துடும். சரியா? உனக்கு நான் அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி படிப்பை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு அதனால் சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. அடுத்ததில் நல்லபடியாக பாஸ் மார்க் வர மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? இப்போ மருத்துவ செலவு வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அதனால் உடலும் சரியில்லை, அதே மாதிரி நிம்மதியும் இல்லாமல் இருக்கான், அப்படியே இல்லையா? அதனால் இப்போ உடம்புல இருக்கிற பிரச்சனை உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அதனால் முதல்ல வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்போம். அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதுமா? இந்த அதை குடி. சரிப்பா, டக்குன்னு பிடி. சரிப்பா, 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 3 நாள் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ரோஜா போல் ஒரு மாலை பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரமாகவே உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் போகாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரம்போம். உனக்கு இப்போதைக்கு அவசரத்துக்கு போ. படிப்படியாக உனக்கு எண்ணி 6 மாதத்துக்குள்ள உனக்கு இருக்கிற இடம் தெரியாமல் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர்
உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு சீக்கிரமாக எனக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சிடணும், என்னோட பிள்ளை என் பக்கம் வரணும், அப்படி தண்டமான போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி, நம்ம இப்போ எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறோம், அதுவும் போதிய வருமானம் என் கைக்கு வரமாட்டேது. அதனால் நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி டைவர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பொறு, உன் பிள்ளை தானாக வரும். அதே மாதிரி போய் பேசலாமா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த மாதம் முடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் வேணால் போய் பேசிப்பார். ஆக மொத்தம் உன் பிள்ளை உன் பக்கம் வந்துடுவான். அதனால் இந்தாண்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. நீ தொழில் செய்கிற இடத்துல வாகனத்தில் ஒன்று வச்சுக்க, உன்னோட இருப்பிடத்தில் ஒன்று வச்சிரு. நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறவு இல்லாமல் அமைச்சு தரேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஆத்துப்பாளையம் போயிடுச்சுப்பா. ஆத்துப்பாளையம் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. அப்புறம் அப்புறம் சரக்கு அடிக்கக்கூடாது, இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது, செட்டு சேரக்கூடாது. சேராமல் இருந்த அப்படின்னா உனக்கு ஒரு கேஸ் பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து, அதே மாதிரி பழையபடி 4 பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து, நிம்மதியாக குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என் பேச்சை கேட்ட அப்படின்னா இன்னையிலேருந்து உனக்கு 4 பேர் கூட இருந்து வேலை செய்கிறதுக்கு வருமானத்தையும் கொடுத்து, அதே மாதிரி யார் யார் என்ன இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வேலைக்கு போயிட்டு அரை வயிறு கஞ்சியாக இருந்தாலும் உனக்கு நிம்மதியாக குடிக்க வச்சிடறேன். அதே மாதிரி இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, இங்கே வந்தால் தானே கருப்பசாமி கேட்பேன், வரலின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வராமல் இருந்தீனாலும் பிரச்சனை கொடுப்பேன்டாமானே. பிரச்சனையோடு ஒடியாரணும். அப்புறம் அதுவும் கேஸ் பிரச்சனை தலைமறைவாக இருக்கும்போதே நீ வரணும், அந்த சூழ்நிலை அமையும். அதனால் நீ கரெக்டாக என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு குடி, உனக்கு வர பிரச்சனையை நான் நிப்பாட்டி வச்சிடறேன். அப்புறம் செட்டு சேரக்கூடாது, அதுக்கு மீறி குடித்தா கருப்பசாமி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஏற்றுக்கலாம்ல. அதே போல் கருப்பசாமி இவங்கிட்டவே இருக்கலாமா, இல்லை இப்போ இருக்கிற பக்கம் போய் இருக்கலாமா அப்படி தானே கேட்ட. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு உன் மகனை திருத்த வரைக்கும் நீ அங்கேயே இரு, அங்கேயே இரு ஒரு 6 மாதம். ஒன்று நான் சொல்லி திருந்தணும், நான் சொல்லி இப்போ பிரச்சனை இல்லாமல் திருந்திட்டான்னா திருந்திடுவேன், இல்லாட்டி இப்படி போய் திருந்தி வந்துடுவேன். 2 வழிதான் அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டான். அதனால் நல்ல முறையாக இருந்து என் பேச்சை கேட்டு தாயின் தகப்பனோட மதிப்பை சொல்லி சரின்னு கேட்டால் இந்த பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் நிப்பாட்டி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக ஒரு மனுஷனாக மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் 6 மாதத்துக்குள்ளே. அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே இப்படி பிரச்சனையோடு சந்தித்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்து திருந்தி வந்துடுவேன். 2 வழிதான். இது வந்து உன் மகன் கையில் தான் இருக்குது, அப்படி விடக்கூடாதுன்னு நீ என்னை வந்து குறுக்க கேட்கக்கூடாது. உனக்கு அவனுக்கு நான் சொன்ன வாக்கில் நான் தவற மாட்டேன், அதே மாதிரி அவன் சொன்ன வாக்கில் தவறாமல் இருந்தால் அதே மாதிரி 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்ப நான் நீதியாக வரணும், அதே மாதிரி அந்த கேஸு போட்டிருக்க அந்த கேஸ் முடியணும், சீக்கிரமாக எனக்கு பணமும் கிடைக்கணும் அப்படி தானே கேட்டேன். அதனால் 1 லட்ச ரூபா ஏமாந்து போயிட்டான். அதனால் இன்னி வர்ற காசாவது உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் சீக்கிரம் வரணும், சீக்கிரமாகவே உனக்கு அந்த கேஸை முடித்து உனக்கு முன்னாடி நிப்பாட்டி பணம் கையில் கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமா? உருவாக்கி தரணும். யாருக்கு எந்த இடத்துல வராது, கருப்பன் கூடவே வரணும். இப்போ முடிஞ்சது உன் மகனுக்கு மட்டும்தான். அடுத்த டைம் என்ன வந்து கேள்வி. அதே போல கருப்பசாமி எந்த ஊர்? சரி, கொங்கல் நகரா? எந்த ஊருப்பா? கருப்பசாமி உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்தனா? சரிப்பா, அந்த பிள்ளையோட சம்மதமிடமான, 2வது அவள் போய் சரி கட்டி அவளோட வீட்டில் ஒரு ஆளாக சம்மதம் கொண்டு வந்துடுவான். சரியா? அதனால் இப்போ வெளியிலெல்லாம் நம்ம போயிட்டுருக்கிறோமா, போகிறதுல கவனமாக போ. நீ நினச்சது போலயே அதே பிள்ளைய உனக்கு நான் நல்லபடியாக திருமணத்தை நடத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி சம்மதத்தோடு உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தரேன். அது வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கு. நீ நினச்சதோட சீக்கிரமாக உனக்கு சம்மதத்தை வாங்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி மேட்டூர் வச்சுப்பா, மேட்டூர் சமையல் கான்ட்ராக்டராப்பா. அதனால் இப்போ 10 பேர்த்த வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தான்.
எல்லாமே சுத்திலையுமே நமக்கு போட்டி போடாம, அதனால் வெகு தூரத்துல இல்லை, எல்லாம் சுத்திலேயே இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு பழையபடி உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு, அப்படி அமைச்சு உனக்கு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் போர் போடலாமா கிணறு தோண்டலாமான்னு ஒரு முடிவில் இருக்கும், அப்படி தானே? அதனால் உனக்கு நீ கிணறு வெட்டிடலாம், சரியா? போர் ஓடுறது நீ எதிர்பார்க்குற மாதிரி வராது, அதனால் நீ கிணறு தோண்டிடலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் அள்ளிட்டு வா, அதுக்குண்டான வழி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா, கூடவே வரம்போ வாங்கிட்டு வந்துட்டு இல்லையா? கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு காரைக்கால் பெருச்சுப்பா, காரைக்கால். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா, நம்ம செய்கிற தொழில் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் போதிய வருமானம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதே போல் கருப்பசாமி எனக்கு கடனும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி என்னோடய மகனுக்கும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தொழில் எதுவும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால் நான் கருப்பசாமி தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து, உன்னோட தொழில் ஆசாரியார் தொழிலா, அந்த தொழிலுக்கு உண்டான கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து, நல்லபடியாக கடனையும் கட்டி கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு, நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக வேலையும் அமைச்சு, பொண்ணுக்கு நல்லபடியாக வரணையும் தொலாவையும் அமைக்கணும், அதையும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. ஏன் அதனால் கருப்பசாமி அது நீ என்ன பண்ணுற, உன்னோட இருப்பிடத்துலேருந்து நான் கொடுக்குற கனியை அங்கே பொழிஞ்சு விட்டு கொஞ்சம் ஆலயத்திலேருந்து மண் மட்டும் அள்ளிட்டு வா, சரியா? உன்னோட இருப்பிடத்துலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டுட்டு வா. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு எல்லா நிகழ்ச்சியும் ஒவ்வொன்றா நடத்தி கொடுத்துறேன். கிட்டவா வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். இது உன் மனைவிக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல மண்ணும் அள்ளிட்டு வா. உனக்கு அன்னையோடு உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். வாங்கிட்டு வந்தாச்சா இல்லையாப்பா? அப்படி இந்த பக்கம் வந்து உட்கார். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணுமாப்பா? யார் கேட்டது? எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எல்லோரும் கரெக்டாக சொன்னபடி கேட்டு இருக்கணும். இதில் யார் கேட்டான்னு சொல்லு. நீ தானே கேட்ட, இன்னும் நீ முன்னாடி வந்துக்குவார். அதனால் நீ எப்படி இருக்கணும் அதையும் சொல்லிடு. நீ நினச்சது போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 2.25 வருஷம் எல்லாம் ஒரே பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா, நினச்சதை நான் கருப்பசாமி உனக்கு சாதிக்க வச்சு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, உனக்கு பேரும் புகழமாக எல்லாத்தையும் நல்லபடியாக நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் அந்த இடத்துல மட்டும் இன்னும் ஒரு 6 நாளைக்கு மட்டும் தேவையில்லாத எது பேச்சுவார்த்தையும் பண்ணாமல் இரு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 நாள் இல்லை ஒரு 60 நாளுக்குள்ளே ஒரு டைமும் உனக்கு வாங்கித்தரேன். அதில் நாசுக்காக வச்சுருந்தா நீ இந்நேரம் அதை வாங்கியிருந்துருக்கலாம். நீயா அவசரப்பட்டு கொஞ்சம் முடிவு எடுத்துட்ட, அதனால தான் இப்போ கொஞ்சம் சிக்கலும் ஆகிப்போச்சு. அதனால் கருப்பசாமி தேடி அது வந்துடும். அதனால் பகச்சிக்காமல் மட்டும் இரு, சரியா? டைமை மட்டும் கூட சேர்த்தியும் கூட வாடகை வாங்கிக்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும் இறங்கிப்போ. நான் அதையும் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக நீ நினச்சது போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து, எல்லாரும் போகிற 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி வருமானத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பிரச்சனைக்கு இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்து விட்டுறேன். இதை கொண்டு போய் இப்போ எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் குடிக்கணும். என்ன சொல்லிட்டு குடிக்கணும்? கருப்பசாமி உன்னோட பாதையில் நான் வரேன், எந்த இடைஞ்சல் இல்லாமல் எல்லாரும் என்னோட மனசளவுக்கு சுத்தமாக இருந்துடணும். தப்பு எங்கே நடந்தாலும் கருப்பசாமி தட்டி கேட்டுறணும். அப்படி தானே மனே? அதனால் நான் மறைமுகமாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். அதனால் இதுலேயே எல்லோரும் புரிஞ்சிருக்கணும். அப்படி தானே? அதனால் ஆளுக்கு கொஞ்சம் அவங்க மனசில் நினச்சிட்டு, எனக்கு தெரியாது கருப்பசாமி உன் வாதத்தில் ஒப்படைச்சிருக்கேன், என்ன தப்பு நடந்தாலும் நீ இதை எனக்கு தட்டியும் கேட்கணும் தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு குடி. சொல்லிட்டு குடி, சொல்லிட்டு தான் குடிக்கணும். என்ன சொல்லிட்டு குடிக்கணும்? எந்த தப்பு செஞ்சாலும் கருப்பசாமி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நான் நல்ல முறையாக கருப்பசாமி உனக்கு உண்மையாக இருப்பேன். சொல்லு.
அப்புறம் எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் முடிச்சிரு. மாசத்துல அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டிலும் தவறாமல் இன்னும் 2.25 வருஷத்துக்கு தவறாமல் வந்துச்சு அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? குடி. எனக்கு வாங்கிட்டு வந்த பாட்டிலுங்க இப்போ வாங்கிட்டு வந்தியா? எடுத்துட்டு வா. காலையில் எத்தனை பாட்டில் எனக்கு கொடுத்த? எப்படி கொடுத்த பாட்டில்? இப்படி கொடுத்தே எப்படி கொடுத்தியா? நான் கேட்டது இப்படித்தானே நான் கேட்டேன். அதனால தான் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ நினச்சது போல எனக்கு இப்படி தாண்டமான வேணும், கெடா வெட்டுனு இல்லை, அதனால் எனக்கு இப்படி தான் வேணும். இப்போ கொடுத்ததும் 10 ஓடி போய் வாங்கிட்டு வா. உனக்கு வேணுங்கிறது உனக்கு கொடுத்தனா இல்லையா? இந்த சாம்பல் வாங்கிட்டு போயிரு. அதை அப்படியே கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு விடமான. எனக்கு ஒரு 2 மாலை மட்டும் எடுத்துகிட்டு வாப்பா. பாட்டில் நான் இப்படி தான் அன்றைக்கே கேட்டேன். அதனால் இப்போ எனக்கு இப்படி பாட்டில் வேணும், எனக்கு கொண்டாந்து இப்போ ஊற்றணும். சரியா? இந்த 2 வண்டிக்கு கொண்டுட்டு போய் 2 வண்டிக்கு கொண்டுட்டு போய் கட்டிடு. இந்த நான் கொடுக்குற கனியை முந்தானியில் வாங்கு. ரெண்டு வண்டிக்கு வீலுக்கு வச்சிரு, 2 வண்டிக்கும் வச்சிரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி இன்னும் மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போலயே நல்லபடியாக வாழ வச்சு நீ எதிர்பார்த்த மாதிரி வருஷம் எனக்கு உனக்கு வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்துறேன், வேணுங்கிற அளவுக்கு பொருளாதாரமும் சேர்த்து வச்சுறேன். வருஷம் எனக்கு கொடுத்துட்றேன். சரியா? உனக்கு 4 மடங்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு கடை கொடுக்கறது ஒன்றும் குறைவில்லை இல்லை. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இழந்ததெல்லாம் உனக்கு மீண்டும் 300 வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் எல்லோரும் ஆளுக்கு எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு குடிச்சிடணும். இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. இன்னையிலேருந்து அந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடும். அமாவாசை அன்னைக்கு இதே மாதிரி 5 பேர் எனக்கு மாலை மட்டும் கொண்டு வந்துடணும், ஆளுக்கு ஒரு மாலை. சரியா? அதுக்குள்ளேயே நீ கேட்டதை நான் நடத்தி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா எப்படி சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்தல கருப்பசாமி உன்னுடைய மருமகனை கொண்டுட்டு வந்து சேர்த்திலண்டாமானே. நான் ஓடி போய் பார்த்தேன். அதனால் வந்து இருப்பிடத்துக்கு வந்து சேரணும். அதனால் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு கருப்பசாமி உனக்கு மறுபரிசீலனை பண்ணியிருக்கேன். அதனால் கொண்டாந்து சேர்த்திடுறேன். அதே போல் மகனுக்கு என்ன பண்ணி தரணும், அதனால் சீக்கிரமாகவே அதுவும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி பேர் சொல்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி 2ஐயும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரிப்பா. நம்ம நினச்சது போலயே நல்லபடியாக ஏன் சகோதரன் கூட இருக்கணுமா? அப்படி தானே கேட்ட. நீ நினச்சது போல் கூப்பிட்ட நேரத்துக்கு என்னோடய சகோதரன் ஓடோடி வந்தால் போதுமில்ல, போய் காலைல விழுந்துட்டு வா. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி கூட இருந்து என் சகோதரனையும் கூட அனுப்பி உருவம் செய்யலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படி தானே? அந்த உருவத்தில் கருப்பசாமி நானும் கூட இருந்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக கருப்பை கூப்பிட்ட நேரத்துக்கு ஒடியாந்தா போதுமில்ல, அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்பும். அப்படியா? அதுவும் ஓரளவுக்கு உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன். இந்த இதுக்கு தான் உத்தரவு. அதனால் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஓரளவுக்கு அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி பழனி வச்சுப்பா. பழனி நான் வந்து பழனியிலிருந்து கோயம்புத்தூர் பக்கம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி அங்கேருந்து மேற்கு திசைக்கு போகக்கூடாதுன்னு கருப்பசாமி முடிவு பண்ணி வச்சிடமான. அதனால் முதல்லையே மகன் வந்து சீரழிஞ்சு கிடக்குறான். உனக்கு இடத்த விற்றும் கொடுத்துறேன், வாங்கியும் கொடுத்துறேன். அதிலெல்லாம் எந்த மாற்றம் இல்லை.
ஆனால் அங்கேருந்து மேற்கு திசை இந்த பக்கம் போகக்கூடாது. அதனால் நீ இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். அதே போல் அந்த பக்கம் போகிறதுக்கு உத்தரவு இல்லை. சரியா? அதனால் நான் கருப்பசாமி அந்த முடிவு இருந்தால் மாற்றிக்க. நான் போய் தொழிலுக்கு வேண்டி கூட போகிறேன் அப்படின்னாலும் சரி வராது. சொந்தமாக வாங்கினாலும் ஆகாது, தொழிலுக்கும் மேக்க போகக்கூடாது. நீ கட்டி கொடுத்த பிள்ளை அங்கே இருக்கிறதுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அவளை மட்டும் கட்டி கொடுத்துருக்குறமே அப்படின்னு யோசிக்க வேணாம். அதனால் மகனுக்கு தொழில் அமைக்கணும், அதே மாதிரி நல்லபடியாக சொன்னபடி கேட்கணும். அதனால் ஜாதக ரீதியாக எப்படி சொன்னால் வேலை இல்லையா, சொந்த வேலை அமைக்கக்கூடாது. நீ கார்த்திகை மாதத்து வரைக்கும் விட்டுரு. கார்த்திகைக்கு மேலே நீ ஜாதகத்தெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அவன் தொழில் போய் செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சொந்த ஓனராக இருக்கணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஒரு எண்ணம். அதே போல் உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சொன்னபடி கேட்கறதுல ஓரளவுக்கு மாற்றி அமைச்சு வச்சுருக்கேன். அப்படி தானே? அதனால் இன்னும் முழுசாக உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு இடத்த நல்லபடியாக விற்று அதே மாதிரி வாங்கியும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். மேற்கு திசையில் கேட்காம ஒரு முடிவு பண்ணிடாத. கேட்ட அப்படின்னா விற்கிற முதல் வாங்குற முதல் அத்தனையும் போயிடும் அடுத்த ஒரு வருஷத்தில். அதனால மேற்கு திசைக்கு போயிடக்கூடாது. அதில் எவ்வளவு வருமானம் வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, அதனால் அங்கே வேணாம். அதனால் இருக்கிற இடத்துலையே உன் மகனை திருத்தி கொடுத்துருக்கேன், முழுசாக திருத்திடுறேன். நல்லபடியாக அவனுக்கு நல்ல தொழிலும் அமைச்சு கொடுத்து வாழ்க்கையில் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடவே வரம்போம். சாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி அதே மாதிரி உடல்நிலையும் கொஞ்சம் சரியாகணும். இப்போ கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருப்பேனே, அப்படி இல்லையாப்பா? போய் காலில் வந்துட்டு ஓடு. முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கடனையும் கட்டி நல்லபடியாக படித்த படிப்புக்கு வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்து அதே மாதிரி கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். உடல்நல பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி தந்துடுறேன். பகுதி சரியாயிடுது, முழுசாக சரியாகணும், அதையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி பண்ணால் போதுமில்ல. கிட்டவா இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. உனக்கு லோனும் சீக்கிரம் அமைச்சிடறேன். அதே போல் உனக்கு நல்லபடியாக மகனுக்கு தகுந்த வேலையும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன். உனக்கும் நல்லபடியாக ஆர்டரை பிடிச்சி கொடுத்து கடனை கட்டி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன்ப்பா. எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் இப்படியோ எனக்கு கேஸ் பிரச்சனையை மட்டும் தீர்த்து கொடுத்து எனக்கு போட்டு வச்சிருக்கிற வியாபாரமும் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து கருப்பசாமி எனக்கு நீதியாக காப்பாற்றி தரணும். அப்படி தானே? அதனால் கேஸ் பிரச்சனையும் உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொஞ்சம் தள்ளி போக வச்சதுக்கு காரணம் நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டித்தான் ஒரு முயற்சி பண்ணி வச்சுருக்கேன். கிட்டவா அதையும் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த கேஸ் பிரச்சனையை சீக்கிரமாக நமக்கு சாதகமாக நடத்தி கொடுத்துட்றேன். அதே மாதிரி போட்டு வச்சுருக்கிற வியாபாரம் இந்த மாதம் முடியட்டும். அடுத்த மாதம் போய் எல்லா இடத்தையும் ஒரு சுற்றி நீயா நேரில் போய் பார்த்துட்டு வந்துடு. நீ நினச்சது போல் அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உனக்கு நகர்த்தி கொடுத்துறேன். அப்படி நகர்த்தி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்தணுமா? அப்படி தானே? அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, ஓடுதா இல்லையா? அதனால் எல்லா மக்களையும் நான் கருப்பசாமனுக்கு ஒன்று சேர்த்து வச்சிடறேன். அதனால் மகனையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டான்னா பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி தானே? அதனால் அவனை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேனே, நமக்கு வருது அப்படின்னா நமக்கு சாதகமாக நடத்தி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுரு, நான் கருப்பு கூடவே வரப்போம். அப்படியா? இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கேன். நான் கருப்பசாமி கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி தட்டாங்குட்டை வச்சுப்பா. தட்டாங்குட்டை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வேலை நிரந்தரமான எனக்கு ஒரு வேலை வேணும். அப்படி தானே மனே? அதனால போயிட்டு இருந்த இடத்துக்கே வேணுமா இல்லை வேறு இடத்துல இருந்தால் பரவாயில்லையா? சரி போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்த இடத்துலையே உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து 1 வாரம் மட்டும் பொறுத்துக்க. 1 வாரத்துக்குள்ளே ஒன்று அவன் கூப்பிடணும், ஒன்று அவனே கூப்பிடுற மாதிரி உனக்கு நான் உருவாக்கி தந்துடுறேன். 1 வாரம் பொறுமையாரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி ஆளுகள்லாம் இப்போ அங்கேயும் கலைஞ்சிருச்சு. அதனால் இப்போ தகவல் வரும், வந்து இப்போதைக்கு செய்யி அப்படின்னு. அதே இடத்துல நான் கருப்பசாமி உனக்கு வேலை போட்டு கொடுத்தா போதுமில்ல.
அந்த இடத்துல வேலை போட்டு கொடுத்துறேன். ரெண்டாவது வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்டாமாண்ணே, அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். மன உளைச்சல்ட்டே அதிகமாக இருக்குது. அதனால் உடம்பு தொந்தரவுலாம் பெருசாக இல்லை. இருந்தாலும் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். ஓரளவுக்கு நமக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வீட்டை கொண்டுட்டு போய் இதெல்லாம் புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுரு. தேவையில்லாத பொருள் ஒரு சிலதெல்லாம் இருந்தது. தேவையில்லாத பக்கமெல்லாம் ஒரு சில பக்கம் கனி வாங்கிட்டு வந்திருந்தோம், இல்லை வேறு ஏதாவது ஒருத்தர் பொருள் இருந்துச்சு, எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்திட்டு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ தான் கூட இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் என் கனியை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விடு. நாளையிலேருந்து உன் பிரச்சனையை படிப்படியாக உனக்கு குறைச்சி தரம்பும். எனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் கொடுமுடி வச்சுப்பா. கொடுமுடி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் இந்த மாதம் முடியற்றமான அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரக்கூட உனக்கு துப்பு செய்தி உனக்கு ஒன்று அனுப்பிச்சி விட்டு, நீ நினச்சது போலயே போய் கூப்பிட்டு பேசுறதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்கி, நீ நினச்சது போல் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தானே போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, உனக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தலான்னு முடிச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதம் முடியட்டும். அடுத்த மாதம் நான் சொன்ன தேதி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் ஒரு துப்பு செய்தியை அனுப்பி பேச்சுவார்த்தையும் நடத்தி ஒரு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும். எனக்கு வேலை வெட்டி வேணுமா? உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லையா. யாருக்கிடாமானே? சிங்கர் டெய்லரா? அப்படியாப்பா, அப்படின்னு போய் காலைல வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி, உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது. நம்ம நினச்சது போல் குடும்பத்தில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா அதுவும் எல்லாம் போயிடுச்சு. அதனால் இருக்கிறதாவது நிம்மதியாக நமக்கு வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே தெரிய மாட்டேது. அதனால் இன்னும் இருந்து கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து உடல்நிலையும் சரி பண்ணி தொழிலிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கிட்ட வந்துக்குவார். நீ நினச்சது போலயே இன்னும் இருந்து படிப்படியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். வாழ்க்கையில் அது ஒத்தே வராது. நீ அப்படித்தான் முடிவு பண்ணி வச்சுருக்க. அதனால் ஒத்து வராதுரமானே. அதனால் அதை நினச்சி ஒவ்வொரு நேரம் நினைக்கிறதும் கூட டைம் வேஸ்ட். அதனால் அது வேணாம். இருக்கிறத நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னொரு மாற்றத்தையும் உனக்கு நான் கருப்பேன் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்கினா போதுமில்ல. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து வரேன். அப்படியாடமான நான் கனி கொடுத்து வரேன். பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. மிச்சத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் சென்னை உயர்ச்சிப்பா. சென்னை பாட்டு வாத்தியார் நம்ம என்னப்பா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு போய் கால் விழுந்துட்டு ஓடு. நம்ம எதிர்பார்த்தது போல் நம்மளுக்கு கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு தொழிலும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ அப்படியே ஜீரோவுக்கு வந்துட்டோம். அப்படி தானே? எது பேசினாலும் எல்லாமே ஃபெயிலியராக போயிடுது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் தொழில் நாளை காலையிலேருந்தே உனக்கு நல்லபடியாக உருவாக்கி உனக்கு அத்தனை செலவு உனக்கு நான் சரி பண்ணி தரேன். நான் உனக்கு கருப்பன் காசு தரேன்டாமானே. நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை நெருக்கடியே வராது. இதை மட்டும் பாங்கா வச்சுக்க. அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. 3 அமாவாசை 3 பௌர்ணமி பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே உன்னோட கஷ்டத்தை படிப்படியாக தீர்த்து கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக கிளைண்ட்டும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கருப்பை நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரம்போம். அமாவாசைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் பூசாரி விளையம் போயிடுச்சுப்பா. பூசாரி விளையம் போய் டீ கல்லுப்பட்டியா? அப்படி தானே? அப்படின்னு போய் காலைல விழுந்துட்டு வா. அதனால் இப்போ ஏமாற்றிட்டு இருக்கேன், ஏமாற்றிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இடத்த உனக்கு வர வேண்டியது உனக்கு மீட்டு கொடுத்துறேன். அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி கொல்லவெல்லாம் வேணாம். அதுக்கு பர்மிஷன் எனக்கும் இல்லை. அதனால் நீ அப்படி தானே சொன்ன, எப்படியும் அவனை கொன்றணும். அதனால் கொல்லவெல்லாம் வேணாம். அவனுக்குள்ள தண்டனையை கொடுத்து உனக்கு வர வேண்டிய சொத்தை கருப்பசாமி உனக்கு வாங்கியை கொடுத்து நல்லபடியாக நியாயத்தை உனக்கு ஜெயிக்க வச்சா போதும் இல்லை. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி, நீ எதிர்பார்த்தது போல் உன்னோட இடம் உனக்குள்ள இடத்த உனக்கு நான் கருப்பேன் வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கொண்டு வந்து ரோஜாப்பில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. நீ நினச்சது போலே கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அந்த இட பிரச்சனை தீர்த்து உனக்கு வர வேண்டியதை கணக்கு போட்டு உனக்கு வாங்கியும் கொடுத்து நீ போய் கேட்காமலே அந்த பிரச்சனை உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல. எனக்கு எவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை தீரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வா.
நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சரி சாமி. அப்புறம் வந்து நான் தும்ப விட்டு வாழை பிடிச்சிட்டு என்னை வந்து கேட்கக்கூடாது. சரி சாமி. நான் முடிச்சு கொடுத்துறேன். சம்பளம் எடுத்ததும் கொண்டுகிட்டு வந்து நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து சர்வேர் வேலை செய்கிறேன். அதனால் கருப்பசாமி ஒரு சுபகாரியம் நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுக்கணும் கருப்பசாமி. அப்படியாப்பா? அதே போல் நீ நினச்சது போலே உனக்கு சுபகாரியம் நடத்தி கொடுத்துடலாம்னு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்க. அதனால் உனக்கு நான் பதில் சொல்லணும்ல, போய் காலைல விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நான் நல்லபடியாக உனக்கு சுபகாரியமும் உனக்கு நடத்தி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு, பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு நாளையிலிருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர ஆடிலிருந்து ஆவணி 12ஆம் தேதிக்கு மேலே நீ நினச்சது போல் உனக்கு தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அன்னையிலிருந்து வர தை முடியறதுக்குள்ள உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கிட்டவா நீ தேடி நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நம்ம நினச்சது போல் எல்லாமே நடக்குமா அப்படின்னு நாளையிலிருந்து படிப்படியாக உனக்கு நடத்தி கொடுத்துறேன். அதை நான் சொல்லிடுறேன். தொழிலுக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கணும், அதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. அதே போல் உடல்நிலையும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. வர்ற அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டும் தவறாமல் கொண்டு வந்துடணும். நாங்கள் அரிப்பேன் கூடவே வரணும். கர்ப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்தல நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லா வேலையும் படிப்படியாக நகர்த்தி கொடுத்தாச்சு. ஆனால் ஒன்று மட்டும்தான் நகரணும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பை உனக்கு வந்து கேஸ் பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கணும். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா, சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கேஸ் பிரச்சனையும் சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து, ஒரே ஒரு ஆள் இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தன் சரின்றான், இன்னும் ஒன்று மட்டும்தான் தடுதலையாக இருக்குது. அதையும் உனக்கு மனசை மாற்றி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. போட்டு கொடுத்து உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். வெள்ளாமையில் வேணும்னு ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இல்லையா? அதே மாதிரி மகனையும் நல்லபடியாக படிக்க வச்சுருக்கேன். அதே போல் நீ நினச்சது போல் கருப்பசாமி கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டுருக்கு. உனக்கு கேஸு தான் முக்கியம். அதையும் உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தனேன். அப்படியா? நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி 2 நாளைக்கு சாப்பிட்டு உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பெரியாயி வளையம் முயற்சிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி யாரும் சொல் பேச்சு கேட்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இல்லை எப்படி இருக்க? அதனால் ஒருத்தருக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல கருப்பசாமி. எப்படியோ ஒரு பக்கம் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமில்ல. சொல்கிறத முழுசாக கேளு. அதனால் அதை நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக அறவயிறு கஞ்சியாவது குடிக்கணும். அதுக்கு நாளையிலேருந்து கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை எடுத்துகிட்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்குற கனியை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு நாளையிலிருந்தே உனக்கு உடல்நல பகுதி படிப்படியாக சரியாயிடும். உன்னை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு நீதே எனக்கு என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நீ நினச்சத போலே நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு.